வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்ப செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும். இப்பொழுது வரைக்கும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதனால பணம் என்பது உங்களுடைய கையில் தங்காமலே போயிருக்கும். எந்த ஒரு செலவை நான் கட்டுப்படுத்துவது, எந்த ஒரு கடனை நான் அடைப்பது என்று நீங்கள் தெரியாமல் உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வேறு எந்த ஒரு காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்காது. இப்பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலுமே அதை சரி செய்ய முடியாமல் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வருமானம் ஒரு பக்கம் இருக்கும். நீங்களும் சரியான வேலைக்கு செல்வீர்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை வைத்து எந்தெந்த வேலைக்கு செல்ல முடியுமோ அந்த ஒரு வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் சென்று கொண்டுமே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை என்ன நடந்தாலும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருப்பது குடும்ப செலவுகள். அந்த குடும்ப செலவுகளை நீங்கள் எப்படித்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் குடும்பத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவது, வாகனங்களில் ஏதேனும் ஒரு கோளாறுகள் உண்டாவது, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது என்று நீங்கள் நினைத்ததை விட மாதத்துக்குள் ஒரு திட்டமிட்டு வைத்திருந்த கணக்கை விட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுப காரியத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், அடுத்ததாக மருத்துவ செலவுகள், இது எல்லாமே திடீர்னு ஏற்பட்டு பூதாகாரமாக உங்களுடைய கையில் இருந்த பணங்கள் அனைத்துமே மொத்தமாகவே உங்களை விட்டு செலவாகியிருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பணத்தை நம்ம எப்படி சம்பாதிப்பது, நம்மளுடைய குடும்பத்திற்கோ அல்லது நம்மளுக்கோ சொந்த தேவைகளுக்கோ ஏதேனும் ஒரு பணம் தேவைப்பட்டால் அதை எப்படி நம்மளுடைய கையில் தங்க வைப்பது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். கையில் காசு இல்லையே, இந்த செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய கண்ணுகளுக்குள் இப்பொழுது உங்களுடைய தூக்கத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படியாவது சமாளிக்கணும். சமாளித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவர முடியும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எச்சரிக்கையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள். இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு முறையாக திட்டமிட்டு செலவு செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீண் செலவுகளை கரராக கட் பண்ணுவீங்கன்னா இந்த செலவு நெருக்கடியிலிருந்து நீங்கள் நிச்சயமாக சுலபமாகவே தப்பிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு வீண் செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அடுத்ததா நீங்கள் பொறுமையுடன் தான் முன்னேறுவீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் பணத்தை போட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உடனடியான ஒரு முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்காது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இன்னும் சில விஷயங்களுக்கு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். நீங்கள் பல முயற்சிகளை செய்தும் உடனடியான பலன் கிடைக்காமல் மனம் சோர்ந்து போன ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என்னுடைய முயற்சிக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்விகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விதை விதைத்த உடனே மரமாக அது மாறாது என்பதை நீங்கள் மனதிற்குள் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு நேரத்தில். ஏனென்றால் அந்த ஒரு விதை விதைத்து அது செடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதற்கப்புறம் தான் அது மரமாக வரும். அதற்கப்புறம் தான் அது கனியை தேடி கொடுக்கும். அது போலத்தான் உங்களுடைய காலத்திலும் பொறுமை என்பது மிகவும் தேவை. அது போலவே உங்களுடைய உழைப்புக்கும் சரியான ஒரு நேரம் என்பது தேவைப்படும். அந்த நேரங்கள் வரும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். தனுசு ராசி என்பர்களை அவசர முடிவுகள் சில நேரங்களில் நம்முடைய நல்ல ஒரு வாய்ப்புகளை கூட பாதித்து விடலாம் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். அதனாலேயே இந்த காலத்தில் அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் தாமதத்தை கொடுத்தாலும் நிலையான பலனை தரக்கூடியவர் என்று அனைவராலேயுமே நம்பப்படுகிறது. நீங்கள் சந்தித்த காத்திருப்புகள் வீணானவைகள் கிடையாது. அவை உங்களை இன்னும் வலிமையானவராகவும் அனுபவங்கள் உள்ளவராகவும் மாற்றி இருப்பதற்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடக்க வேண்டுமோ அது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி உயர்த்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமாண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகுது.
நினைத்த சில பணிகளால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். ஆனால் நீங்க நினைத்த காரியங்கள் அந்த அலைச்சலால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் ஒரு முன்னேற்றத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இன்னும் சில மாதங்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எவ்வளவு பெரிய கடன் சுமையே இருந்தாலும் அதை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது அடைக்க வாழ்க்கைக்குள்ள முன் வருவீர்கள். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வாகனங்களில் நிதானமாக நீங்கள் செல்ல வேண்டும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் இப்பொழுது மேம்படத் தொடங்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாக்கி பணிகளில் ஆர்வமின்மைகள் என்பது உண்டாகும். எனவே வியாபாரத்திலும் சரி உங்களுடைய பணிகளிலும் இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கும். இருந்தாலும் பணிகளில் அப்பைக்கப்போ ஆர்வமின்மை என்பது இல்லாமல் போய்விடலாம். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு போதுமான ஒரு ஊதியத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். குடும்பத்தின் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்தாலும் குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் மனதில் ஒரு குறையானது இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகளும் புரிதல் இல்லாத நிலைமைகளும் அல்லது சொல்ல முடியாத சில மனக்கசப்புகள் கூட நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே நீங்கள் தாங்கி வந்திருக்கலாம். குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்தும் அதை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் புரிதல் என்பது அதிகரித்து உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். சந்திரனின் தாக்கம் குடும்ப பாசம், மன அமைதி, உறவுகளின் நெருக்கத்தை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனாலேயே வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது குறைந்து அன்பான சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய அருகில் இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. தனுசு ராசி அன்பர்களை, நீங்கள் தனியாக போராடவில்லை என்பதை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது தான் உங்களுக்குள்ள புரியும். உங்களுக்கு பின்னால் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்தின் மூலம் போதுமான அளவுக்கு உதவிகள் உங்களுக்குள்ள கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்வீர்கள். அந்த குடும்பத்தின் உதவி உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இந்த ஒரு உதவி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதோ கிடைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குமே என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உலகமே என்னை எதிர்த்தாலும் இத்தனை நாட்களாக என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னுடைய குடும்பமாவது என் கூட இருக்க கூடாதான்னு நீங்கள் ஏங்கிய காலங்கள் உண்டு. அந்த ஏக்கத்திற்கு இப்பொழுது ஒரு நல்ல மருந்தானது கிடைக்க போகுது. உங்களுடைய நேர்மையான குணத்தையும் உங்களுடைய நியாயத்தையும் புரிஞ்சு கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்கப் போகிறார்கள். நீ தைரியமாக அடி எடுத்து வை, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம்னு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முடியாத சில மனக்கசப்புகள் கூட நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே நீங்கள் தாங்கி வந்திருக்கலாம். குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்தும் அதை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் புரிதல் என்பது அதிகரித்து உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். சந்திரனின் தாக்கம் குடும்ப பாசம், மன அமைதி, உறவுகளின் நெருக்கத்தை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனாலேயே வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது குறைந்து அன்பான சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய அருகில் இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. தனுசு ராசி அன்பர்களை, நீங்கள் தனியாக போராடவில்லை என்பதை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது தான் உங்களுக்குள்ள புரியும். உங்களுக்கு பின்னால் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்தின் மூலம் போதுமான அளவுக்கு உதவிகள் உங்களுக்குள்ள கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்வீர்கள். அந்த குடும்பத்தின் உதவி உங்களுடைய